ஒரு நாள் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது பீமன் காட்டில் உணவு தேடி சென்றான். அவன் எப்போதும் தன் வலிமையை பற்றி பெருமையாக இருந்தான். என்னை விட வலிமையானவன் யாருமே இல்லை என்று எண்ணினான். அந்த சமயத்தில் வழியில் ஒரு வயதான குரங்கு கிடந்தது. அது தன் வாளை நடைபாதையிலே போட்டிருந்தது. பீமன் கோபமாக சொன்னான், அந்த வாளை கொஞ்சம் ஒதுக்கிவை, நான் செல்ல வேண்டும் என்று. அந்த குரங்கு மெதுவாக பதிலளித்தது, நான் முதியவன், என்னால் வாளை தூக்க முடியாது, நீயே ஒதுக்கிவை என்று. பீமன் சிரித்து வாளை தூக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. எவ்வளவு வலிமையை பயன்படுத்தினாலும் அந்த வாள் அசையவே இல்லை. அவன் ஆச்சரியப்பட்டான். இது யார்? சாதாரண குரங்கா இது? அந்த நேரத்தில் குரங்கு தன் அனுமன் வடிவத்துக்கு மாறியது. அவரை பார்த்து பீமன் தலை குனிந்தான். ஏனெனில் ஹனுமான் தான் அவனது அண்ணன். இருவரும் வாயு தேவனின் புதல்வர்கள். ஹனுமான் சிரித்து சொன்னார், வலிமை தன்னம்பிக்கையுடன் சேர வேண்டும், ஆனால் அதில் அகந்தை இருக்கக்கூடாது. உண்மையான வீரன் தன் சக்தியை அறிந்து தாழ்மையுடன் நடக்கிறான். அவர் பீமனை ஆசிர்வதித்து சொன்னார், குருஷேத்திர போரில் நான் உன் சகோதரன் அர்ஜுனனின் தேரில் கொடியாக இருந்து உங்களை காக்கப் போகிறேன் என்று.